அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. மறந்தும்மை மறுதலி தடங்காமலே மனம் போன வழிகளில் நடந்தேனையா. மறந்தும்மை மறுதலி தடங்காமலே மனம் போன வழிகளில் நடந்தேனையா. அடிந்தேடும் என்னை கண்டு விரைந்தென்னருகில் வந்து மனதூருகினீரே ஐயா. என்மேல் மனதூருகினீரே ஐயா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. சிறந்த முகம் காண விரைந்தாசித்தே. சிலுவையின் தரிசனம் அளித்தீரையா. சிறந்த முகம் காண விரைந்தாசித்தே. சிலுவையின் தரிசனம் அளித்தீரையா. இனிய உன் சத்தம் கேட்டேன், கொடிய என் குணம் வேட்டேன். இனிமேலின் துணை நீரையா. பூவில் இனிமேல் என் துணை நீரையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. உமக்காக என்னையும் நீ தெரிந்தெடுத்தே. உமதாவியனிலேந்து பலனளித்தே. உமக்காக என்னையும் நீ தெரிந்தெடுத்தே. உமதாவியனிலேந்து பலனளித்தே. உமையன்றி பூவில் வேறு அடைக்கலம் எமக்கில்லை. உமை நம்பி ஜீவிப்பேனையா. இனிமேல் உமை நம்பி ஜீவிப்பேனையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா. நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. எனது மரணமோவும் வருகை நாளோ. எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. எனது மரணமோவும் வருகை நாளோ. எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. கடைசி முடிவு நாளில் மறவாதீர் என்னை நாதா. கனிவாய் வேண்டுகின்றேனையா. இப்போ கனிவாய் வேண்டுகின்றேனையா.
நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. உங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட செய்திக்காக உம் சமூகத்தில் வைக்க பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும் உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். முற்றுமுடிய பொருட்படுத்திக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு சிலுவையின் மகிமை, தி க்ளோரி ஆஃப் த கிராஸ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையின் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அது பவுலடிகளார் சொல்கிறார். ஆப்பிரிக்காவிலே, மேற்கு ஆப்பிரிக்காவிலே என்ன நடந்து சொன்னால், ஒரு மிஷினரி ஒர்க்குக்காக போயிருக்கும்போது அவருக்கு அங்கே உள்ள லாங்குவேஜ் சரியாக தெரியாது. அவருக்கு உதவி செய்வதற்கு அவர் இருந்தார். அப்பொழுது அவரிடம் கேட்டார். அவருடைய லாங்குவேஜ் பம்பாரா. அந்த மொழியிலேயே மீட்பு என்ற அர்த்தத்துக்கு எந்த பொருளுக்கு உங்கள் மொழியிலே அதற்கு அர்த்தமான ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமே என்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், தேவன் நம்முடைய தலையை எடுத்தார் என்று பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். தேவன் நம்முடைய தலையை எடுத்தார் என்று பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. மீட்புக்கும் தேவன் நம்முடைய தலையை எடுத்தார் என்பதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது கேட்ட உடனே ஆப்பிரிக்கன் என்ன சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் அவர்களை அடிமைகளாக வெள்ளைக்காரர்கள் எடுத்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் கழுத்திலே பெரிய ஒரு சங்கிலியை போட்டு அவர்களை கூட்டம் கூட்டமாக கொண்டு கடற்கரை பக்கத்தில் வைத்து அங்கிருந்து கப்பலில் ஏற்றி செல்வார்கள். அடிமைகளாக விலைக்கு வாங்கி கொண்டு போவார்கள். அப்படி போய்கொண்டு இருக்கும்போது யாராவது இவர்கள் மேலே எங்களுடைய மக்கள் இறக்கப்பட்டால் அவரிடம் இருந்த பொன்னினாலோ அல்லது வெள்ளினாலோ யானை தந்தத்தினாலோ அவளை விலைக்கு வாங்குவார்கள். அப்பொழுது யாருக்கு அதை கொடுத்து விலைக்கு வாங்குகிறார்களோ அந்த அடிமையை அந்த இரும்பு சங்கிலிருந்து அப்படியே தலையை அதிலிருந்து எடுத்து விடுவார்கள். அதுதான் அதற்குடைய அர்த்தம். மீட்பு என்பதற்கு தேவன் நம்முடைய தலையை எடுத்தார் என்பது. தலையை எடுத்தார் என்றால் தலையை சாப் பண்ணி தலையை வெட்டி விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அது இரும்பு சங்கிலிருந்து அவரை விடுவித்து அவர்களை மீட்டவர். காசு கொடுத்த பொண்ணோ வெள்ளியோ அதை கொடுத்த மீட்டவர் அந்த தலையிலே போட்டக்கூடிய இந்த பலமான அந்த இரும்பு சங்கிலிருந்து அவர் தலையை அப்படி எடுக்கிறது, வெளியிலே அப்படியே உருவி எடுக்கிறது தான் அர்த்தம். அதே போல் இந்த நாளை பார்க்க போகிற காரியம் என்னென்னு சொன்னால், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த சிலுவை பற்றி தான் இந்த நாளை நம்ம சிந்திக்க போகிறோம். பவுலடிகளார் என்ன சொல்லியாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்கிறார். சிலுவையை பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த நேரத்திலே கூட அங்கே இங்கிலாந்து தேசத்திலே சென்ட் பால் என்ற எல்லா இடங்களும் பாழாய் போனது. அந்த வார் முடியும் போது சென்ட் பால் சர்ச்சிலே அது மட்டும் கொஞ்சம் இடிக்கப்படாமல் இருந்தது. அதுக்கு மேலே பெரிய ஒரு சிலுவை இருந்ததாம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று அந்த போர் வீரர்களெல்லாம் அவர்கள் இறந்தவர்களெல்லாம் இங்கே போடப்பட்டு பண்ணப்பட்ட இடத்திலே என்ன பண்ணான்னு சொன்னால், 25 அடிக்கு அடியிலே உள்ள ஒரு அந்த ஹைட்டில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு சிலுவையை அங்கே வைத்தார்களாம். இன்னும் பார்க்கும்போது இங்கிலாந்து தேசத்தில் இன்னொரு இடத்துலையும் கூட பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பெல்சன் கவென்ட்ரி கத்தீட்ரல் சர்ச் என்று ஒன்று இருந்தது. அதுவும் இடிப்பட்டு போன பிறகு அதை திரும்ப கட்டின பிறகு பெரிய ஒரு சிலுவையை ஹெலிகாப்டரில் இறங்கி அங்கே வைத்தார்களாம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல எவரெஸ்டில் போய் முதல்ல கால் வைத்த சர் எட்மண்ட் ஹில்லாரி அவர் இறந்து அங்கேயும் சிறிய சிலுவை வைத்திருக்கிறாங்களா. இப்படின்னு பார்க்கும்போது சிலுவைக்கு முக்கியமான எல்லோருமே நாம் கொடுக்குறோம். நாம் கூட பார்க்கும்போது கழுத்திலே செயின்லே சிலுவை போட்டிருப்போம். அந்த கிராஸ் ஒவ்வொரு சர்ச் சிலுவை வைக்கும்போது கிராஸை வைக்கிறோம். எந்த ஒரு டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, ப்ராட்டஸ்டன்ட் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அந்த கிராஸ்ன்னு வரும்போது யாரும் அதிலே சண்டை போடுவதோ எந்த ஒரு காரியமும் கிடையாது. காரணம், மற்றபடி எல்லா விதமான பிரிவுகள் இருக்குது, அநேகமான பிரிவுகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. அவருடைய பாரம்பரியங்களுடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக வைத்திருப்பார்கள். ஆனால் சிலுவைந்து வரும்போது எல்லோருமே அது ஒரு மனதோடு நாம் அக்செப்ட் பண்ணிடுறோம்னு சொன்னால், அந்த சிலுவையை குறித்து ஒரு மேன்மை இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான். ஏன்
இவர் பவுல் அடிகளார் ஏன் இதை பற்றி சொல்ல வேண்டும்? நன்றாக படித்தவர். அவர் இந்த நாட்களிலே அவரை போல கல்வி கற்றவர்கள் யாரும் கிடையாது. அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். அவர் அநேக 7 லாங்குவேஜஸ் அவர் மொழிகள் அவருக்கு தெரியும். அதை குறித்து தன்னை குறித்து அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். இன்னொரு கொடுத்திருக்க தாளந்தில் குறித்து அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். நான் ரோமன் என்ற அந்த ஒரு இதிலே அவர் ஒரு நான் பிரஜை ரோம பிரஜை என்று சொல்லி அதிலே அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். இப்படி அவரை மேன்மை பாராட்டுவதற்கு அநேகமான காரியங்கள் உண்டு. ஆனால் அதை குறித்தெல்லாம் அவர் பாராட்டவில்லை, தன்னை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட அவர் மற்ற காரியங்களெல்லாம் அவர் இயேசுவை குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பிறவியாக பிறந்தார் அதை குறித்தோ, அல்லது ஒரு கன்னி வயிற்றில் பிறந்தார் அதை குறித்தோ மேன்மை பாராட்டுவதற்கு சொல்லவில்லை. இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் அவரை இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பிரசங்கத்தை பார்க்கும்போது எஜுகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்வார்கள்னால், இதே போல் யாருமே இதுவரை சொற்பொழிவு ஆற்றினது கிடையாது, பிரசங்கம் பண்ணது கிடையாது என்று சொல்லிடுற அந்த அளவுக்கு அவருடைய ஊழிய பாதையை செய்து அவர் அந்த நாட்களிலே அவர் சொற்பொழிவு அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். அதை பற்றி அவர் சொல்லியிருக்கலாம். அதை பற்றி அவர் மேன்மை பாராட்டவில்லை. அல்லது அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பற்றி அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம். இறந்து போனவர்களுக்கு உயிரை கொடுத்தார், இன்னும் அநேகமான நோயாளிகளை பிறவிக்குறர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானில நடக்க வைத்தார், இதெல்லாம் சொல்லி இறந்தவர்களுக்கு உயிரை கொடுத்தார். இப்படி பல காரியங்களை அவர் செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் குறித்து அவர் மேன்மை பாராட்டவில்லை. அவருடைய மனதுருக்கத்தை பற்றியோ, அநேகமான திரளான ஜனங்கள் பின்னே வந்தார்கள், அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமேன்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி மன உருக்கமாக அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொடுத்து 5000 பேருக்கு ஆண்டுடன் பிதாவை நோக்கி சோஸ்தரித்து அதை கொடுத்தாரு. அந்த அற்புதங்கள் எதை பற்றியுமே அவர் சொல்லவில்லை. ஏன் இதை பற்றி மட்டும் அவர் சிலுவை குறித்து மட்டும் அவருடைய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த சிலுவை குறித்து மட்டும் ஏன் அவர் அதை தவிர வேறு எது குறித்துமே நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று அவர் சொல்கிறான்னு சொன்னால், சிலுவைக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. காரணம், இந்த சிலுவையிலே அறையப்பட்ட யாராக இருந்தாலும் சவிக்கப்பட்டவன்னு சொல்லி நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோம். அப்படிப்பட்ட சிலுவையிலே தான் ஆண்டவர் நமக்காக அவர் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்தது. இந்த சிலுவையிலே அவள் தொங்க விட்டால் என்ன சிலுவையில் அறையும் போது உடனே உயிர் போகாத மற்ற பிரிசனர்ஸ் எல்லாம் மற்ற கைதிகள் எல்லாம் கொலை சிறப்பில் அல்லது தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அல்லது பாய்சன் கொடுத்தவர்களை கொல்லும்போது உடனடியாக உயிர் போய்விடும். ஆனால் இந்த சிலுவையிலே அறையப்படும்போது அவளுக்கு உடனே உயிர் போவது கிடையாது, பல நாட்கள் ஆகும். எந்த மாதிரி உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கும், எவ்வளவு வேதனைகள் அதில் கட்டி ஆணி வைத்து அரைந்து உடல் விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லி கைகளிலும் கால்களிலும் தலையிலும் எல்லாம் ஆணியை வைத்து அடித்து அந்த வேதனையோடு ரத்தம் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த வேதனையோடு அதில் சிலுவையிலே தொங்க வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சிலுவையிலே ஏற்பட்ட பாடுகள் அதுதான். அது அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு சிலுவை பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது அவர் அந்த நேரத்திலே கூட 2 கல்வர்கள், வலது பக்கம் ஒரு இடது பக்கம் ஒரு கல்வனுமாக 2 கல்வரும் அவர் கூடவே சிலுவையிலே தொங்கப்பட்டார். அவர்களோ குற்றம் செய்து அவருடைய தண்டனைக்காக அவர்களுக்கு அந்த அவர் செய்த காரியத்துக்காக குற்றத்திற்காக கொலை அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ததற்காக தான் அவர்களுக்கு அந்த தண்டனை சிலுவை மரணம் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எந்த ஒரு காரியம் நடந்தவர் அவர் நடந்த உலகத்தில் ஜீவித்து கொண்ட நாட்களில் நன்மை செய்தாரை தவிர யாருக்குமே ஒரு தீமை செய்யவில்லை. அப்படி எந்த ஒரு தவறு செய்யாதவரை அந்த ஒரு சிலுவையில் வைத்து அறைந்தாலும் சொன்னால் அதான் அந்த சிலுவையினுடைய ஒரு மேன்மை. அந்த சிலுவையினுடைய அறையப்பட்ட அந்த கள்ளன் கூட அவன் பார்த்திருப்பவனுடைய பிரசங்கத்தை பார்க்கும்போது, பிதாவே அவளை தொங்கிக் கொண்டு இருக்கும்போது சொல்கிறார், பிதாவே இவளுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறார்களே என்று அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த ஒரு கள்ளன் சொன்னான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவன் சொன்னான். ஆனால் மற்றவனோ கூட இருந்தவன் என்ன சொன்னால், நாமோ நாம் செய்த தவறுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனால் அவர் யாதொரு குற்றமும் செய்யாதபடி அவர் இந்த சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவன் சொல்கிறான். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 42வது வருஷத்திலே அந்த கல்வன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்லான்னு சொன்னால், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவன் சொல்கிறான். அவன் தெரிந்திருக்கும் ஒருவேளை இவர் எல்லாவற்றையும் பாவங்களை மன்னிக்கிற அந்த சிலுவையில் இருந்த போது கூட மற்றவர்களை பார்த்து இந்த சிலுவையிலே அறிந்தவர்களை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், பிதாவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்து என்ன அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னாரே, நம்முடைய பாவங்களை நம்ம குற்றங்களை கூட மன்னிப்பார் என்று சொல்லி அவன் கேட்கிறான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தலும் சொல்லி உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான் சொன்னால், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய் என்று அவர் அவனுக்கு சொல்கிறார். நாளைக்கு அல்ல, பிறகு அல்ல, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரிதேசிப்பான்னு சொன்னார். பார்க்கும்போது அந்த சிலுவையிலே அவர் இருக்கும்போதும் சிலுவைக்கு ஏன் மகிமை சொன்னால், இந்த அளவுக்கான இயேசுக்கு எந்த ஒரு குற்றமும் செய்யாதபடியில் தொங்கினாரே அந்த சிலுவையானது எவ்வளோ ஒரு மகிமையான என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே அது மட்டுமல்ல, அவரை அறைந்தார்கள், இவர்களைப் போல அவரையும் அறிந்து விழாவிலே குத்தினார்கள், ரத்தம் தண்ணீராக ஓடுகிறது, முள்முடி சுட்டினார்கள், நெத்தியிலே இதோடைய ராஜா என்று எழுதி வைத்தார்கள், துப்பினார்கள், தேவையில்லாத பேசலாம் பேசினார்கள், அவரை பார்த்து
தகாத வார்த்தைகளெல்லாம் பேசினார்கள். நீ மற்றவரெல்லாம் ரட்சித்த உன்னை ரட்சித்துக்கொள் என்று கூட பல அற்புதங்கள்லாம் செய்தவர் இப்பொழுது அற்புதம் செய்யலாம் என்று பல வார்த்தைகளினால் அவரை பேசினார்கள். அவருடைய சீலை கூட முதலில் அவர் உடுத்து அதை எடுத்துவிட்டு சிவந்து சேலை அவருக்கு அணிவித்து அதையும் எடுத்துவிட்டு பிறகு அதில் அந்த சேலை இல்லாமல் துண்டு போட்டார்கள். இப்படி பல விதமாக அவருக்கு பிரச்சனை கொடுத்தார்கள். டயர்டாக அவர் நடந்து கொண்டு போகும்போது சிலுவை தூக்கி அவரால் நடக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே சிறைனை ஊரான சீமோன் என்று ஒரு வந்தவனை கட்டாயப்படுத்தி சிலுவையை தூக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தி அப்படியாக அவருடைய சிலுவையில் ஏற்பட்ட பாடுகளை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அதான் சிலுவைக்கு அவ்வளவு ஒரு மகிமை என்று நாம் பார்க்கிறோம். கசந்த காடியை கொடுத்தார்கள், அதனால் அவர் மறுத்து விட்டார். அந்த காடியை கொடுக்கும்போது அவர்களுக்கு கொஞ்சம் செடேட்டிவ் எஃபெக்ட் வரும், தூக்கம் வருது போல் வரும், பெயின் கொஞ்சம் குறையும் என்பதற்காக கொடுத்தார். ஆனால் அவருக்கு தெரியும் இது பிதாவினுடைய சித்தம், நான் மறிக்க வேண்டியது, சிலுவையில் அறையப்பட வேண்டியது, இந்த பாடு மரணங்களை அனுபவிக்க வேண்டியது பிதாவினுடைய சித்தம் என்று சொல்லி இறுதி வரையிலும் யாருக்காக? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளையும் படைத்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய அவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் கொடுத்த கட்டளை கீழ்ப்படியாத காரணத்தினால் அவர்கள் பாவத்துக்குள்ளானார்கள். ஆனால் ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் இல்லாமல் மீட்டுதல் இல்லை என்று சொல்லி மீட்பு இல்லை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அது அதற்காக மனிதனை கொடுப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த மகனை பரலோகத்திலிருந்து நமக்காக இங்கே அனுப்பி, சாதாரணமான ஒரு டெத்து கிடையாது, அந்த சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக தோங்கி முந்த நாளை உயர்த்தெழுந்து நமக்கு இன்னும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் அந்த சிலுவைக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமையான காரணம் என்று சொன்னால் அதற்காக தான் நிறைய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது, அது மட்டுமல்ல அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு நடந்த 3 காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால் 3 மணி நேரம் அப்படி அந்தகாரம், 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சூரியன் அப்படி இருண்டது, அந்தகாரமாக இருந்தது. உலக சரித்திரத்தில் யாருடைய ஒரு டெத்துலையும் இப்படி நடந்தது கிடையாது. இன்னும் பார்க்க சொன்ன தேவாலய திரைச்சிலை பார்க்கிறோம். தேவாலயத்தில் என்ன சொன்னால் மகா பரிசு ஸ்தலத்துக்கும் இடையிலே தொங்கு திரை இருக்கும். அது 70 அடி நீளமான ஒரு திரை. மகா பரிசு ஸ்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் பிரதான ஆசாரியன் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே போய் அந்த அட்டோன்மெண்ட் அந்த டைமில் போய் அவன் பிராயசித்தம் பண்ண போவான். ஆனால் அவனே அப்படியே பயந்திருந்தால் கூட அவன் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பான், பயந்து நடுங்கி கொண்டிருப்பான் என்று அங்கே ஆண்டவர் அடித்து விடுவார், திரும்ப வர முடியாது. அது மகா பரிசுத்தலத்துக்கு உள்ளாலே. அதுக்கு அடுத்தது பரிசுத்தலத்திலே ஆசாரியன் தினமும் போய் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை பூஜை செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான். அந்த 2க்கும் இடையாக அந்த ஒரு பெரிய ஒரு தொங்கு திரை இருந்தது, திரைச்சலை இருந்தது. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவிலே தொங்கும்போது அந்த திரைச்சலை மேலிருந்து கீழாக அப்படியே கிழிந்தது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரோடைய ஒரு உறவுமுறை, நமக்கு எந்த நடுத்தரம் யாரும் தேவையில்லை. நம்மை டைரெக்டாக ஆண்டவராகிய பிதாவாகிய கர்த்தரை அணுவதற்கு ஒரு அந்த திரைச்சலை 2க்கும் நடுவாக இருந்த அந்த தடுப்பாக இருந்த அந்த திரைச்சலை இவருடைய இறப்பானது, இயேசு கிறிஸ்து இறப்பானது தடுத்ததுன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள் எல்லாம் அவருடைய அந்த சிலுவையில் அறையும் போது நடந்தது. இன்னும் 3வது பார்த்தோம்னு சொன்னால் பூமி அதிர்ச்சி. அந்த பூமி அதிர்வான அந்த நேரத்திலே மருத்துவர்களெல்லாம் உயிரோடு எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நேரத்தில் நடந்து என்று பார்க்கும்போது அவருடைய அந்த சிலுவை மரணமானது எல்லாவற்றிலுமே ஒரு உலகத்தில் நடக்கக்கூடாத ஒரு காரியமாக நடந்தது. இந்த சிலுவை அவ்வளவு ஈஸியான காரியமான ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கும்போது அவருடைய ஊழிய நாட்கள் என்ன சொன்னால் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடமைன்னு சொல்லிதான். அந்த சிலுவையில் அவர் அறந்தது சிலுவை அப்படித்தான், அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மரணம். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால் ஒருவன் என்னை பின்பற்ற நினைத்தால் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பஞ்சு மெத்திலே படுத்திருப்ப போல உள்ள வாழ்க்கை கிடையாது. அந்த இடுக்கமான வாசல் வழியே ஒரு பிரவேசங்கள் சொல்கிறார். கேட்டுக்கு போகிறது விசாலமான பாதை, அது வழியாக போகாதபடி இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள் கத்த சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்னால் நன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது என்று ஆண்டவரை கத்த சொல்கிறார். ஆனால் அவ்வளவு தூரம் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை பாடும் மரணங்களை நமக்காக அவர் அனுபவித்து பிதாவை சேர வேண்டும் என்று சொன்ன என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழிய நாட்களே அவர் பிரசங்கித்து கொண்டு இருந்தார். நான் ஒன்று கூட வந்து கேட்கிறான், நான் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்பனையெல்லாம் சொல்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து. அவன் எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்தே நான் அதை ஃபாலோ பண்ணி வருகிறேன் என்று அவன் சொல்கிறான். அப்பொழுது அவர் என்ன சொன்னால், அவனுடைய இருக்கிறதை
விற்று தரித்திற்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் அப்படியே திரும்பி போய்விட்டான். காரணம், அவன் அதிகமாக அவன் ஆசை இருந்த ஒரு காரணத்தினால் அதை எப்படி அவன் விற்க முடியும்? இவ்வளோ நாள் சேர்த்தது கட்டாயமாக விற்று கொடுக்கறதுனால முடியாது. நாம் திரும்பி போய்விட்டான். அதுதான் இடுக்கமான வாசல் வழியாக நாம் ஏதோ நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். சிலுவை பற்றிய ஒரு உபதேசம் இந்த 40 நாட்களிலே நாம் இந்த உபவாசம் இருக்கிறதும் அந்த சிலுவை தியானம் என்று படிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய சிலுவை பற்றிய காரியம் எங்கே போகிறது என்று நமக்கு ஒவ்வொருக்குமே தெரியாது. பைபிள் படி பார்த்தோம் சொன்னால் 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டியது என்பது பைபிளில் உள்ள காரியம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் அவர் உபவாசம் இருந்தால் சொன்னால் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 3 ஆண்டுகள் அந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாள் அவர் உபவாசம் இருந்தார் ஊழியத்திற்காக. அதனால தான் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவர் செய்தார். ஏன் நம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த நாட்டிலே அவர் செய்ய முடியவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது அதுதான் உபதேசங்கள் சிலுவின் உபதேசமாக இப்பொழுது கிடையாது. நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் ஒர்ஷிப் எப்படி செய்ய வேண்டும், எப்படியாக மற்றவர்களை பிரசங்கிக்க வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறதே தவிர அநேகமான தியாலஜிக்கல் காலேஜஸ் அநேகமாக இருக்கிறது. அநேக ஊழியக்காரங்களை உருவாக்க வேண்டும், இன்னும் பிரசங்கம் செய்ய வேண்டும், வர்ஷிப் பண்ண வேண்டிய இதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கிறதே தவிர எந்த பிரசங்கள் பண்ண வேண்டும் சிலுவை என்று பற்றி உபதேசம் பண்ணும்போது அவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே அநேகமான அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்போது திரளான கூட்டம் அவரை பின் சென்று வந்தது. ஆனால் ரொம்ப கண்டிப்பாக சிலுவை பற்றி அவர் அவருடைய கஷ்டம் எப்படி அவரை பின்பற்றுவது ஒருவன் தன்னுடைய தகப்பனையும் தாயாவது தகப்பனையாவது சகோதரியாவது வெறுத்து என்னுடைய வரவில்லைன்னு சொன்னால் வர வேண்டும் என்று சொல்கிறார், ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு தராலும் முடியாது. அவ்வளோ தரமான கஷ்டமான ஒரு உபதேசம் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம். பரலோக ராஜ்யத்துக்கு போதுன்னு அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இந்த நாட்களிலே பிரசங்கிது போது அல்ல. நாம் என்ன இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது சொன்னால் யாராவது நியமான ஆண்டரை பற்றி பிரசங்கிப்பதை பார்க்கிலும் அவர்களுக்காலே சில பிரச்சனைகள் வரும்போது அதை மீடியாவிலே போட்டு அதை பாதி விமர்சனம் பண்ணி இப்படியாக நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டே இருக்கிறதே தவிர அவனுடைய அன்பை பற்றியோ அவருடைய போதனைகளை பற்றியோ கட்டாயமான போதனை எது என்று சொல்வது மிக குறைவான ஊழியர்கள் தான் செய்கிறார்கள். அந்த சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு கண்டிப்பான உபதேசமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். பல ஆண்டில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கப்போல் நம்முடைய வாழ்க்கையில் என்று சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த சிலுவையின் உபதேசம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். மனம் திரும்பி ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, மனம் திரும்பி நாம் ஒரு சாட்சியாக ஒரு ஜீவிக்க வேண்டும். மற்றவர்கள் மேலே இரக்கம். அதான் அவர் இயேசு கிறிஸ்து சொன்னது, உன்னை போல பிறனையும் நேசி என்று அவர் சொன்னார். மற்றவர்களுக்கு நம்மளையே பார்ப்பதை பார்க்கலாம், மற்றவர்கள் மேலே நமக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும். கஷ்டப்படலை பாடுபடலை பார்க்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும். அதான் அவர் சொல்கிறார், பசியாக இருந்தேன் நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள், ஆடு இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தீர்கள், காவல் இல்லதே என்னை பார்க்க வந்தீர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்னை காண வந்தீர்கள்லாம் சொல்லி சொன்னால் அவர் கேட்கிறார்கள், எப்பொழுது நீர் அப்படி வந்தீர்ன்னு சொல்லி. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், இந்த சிறையில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கும் செய்தீர்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதுதான் சிலுவை நான் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நாம் பார்க்கின்ற அடுத்தவருக்கு நம்ம இப்போ பிறனுக்கு என்ன கஷ்டங்களோ பாடுகளோ என்ன இருக்கிறதோ நம்மால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். மதர் தெரேசா அவர்களுக்கு அந்த நோபல் பிரைஸ் கிடைக்கும்போது அவள் சொன்னார்கள், இது எனக்கு இல்லை, நான் செய்த செயலுக்காக இல்லை, இதை அப்படியே நான் சிலுவையிலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுபோல தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் அதுபோல் அவருக்கு பீஸ் நோபல் பிரைஸ் கிடைக்கும்போது அவர் அதான் சொன்னாராம், என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா எல்லாருமே சிலுவையை பற்றி ஒரு உபதேசம் பண்ணினார்கள், அதற்குரிய ஒரு பலன் தான் எனக்கு கிடைத்தது என்று அவரும் சொன்னார் என்று பார்க்கும்போது அவர்களெல்லாம் அநேகமாக இரக்க மனப்பான்மையுடையவர்களாக இருந்து பல சர்வீஸ் அவர்கள் சமுதாயத்திற்கு அவர் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். காவலிலிருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் சொன்னால் அதெல்லாம் எப்படி நாமும் என்ன நினைப்போம் என்று சொன்னால், ஒருவன் தவறு செய்துவிட்டால் கொலையோ களவோ செய்துவிட்டால் நினைக்கிறோம், அவ்வளோதான், அவனுடைய சொசைட்டியில் அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அவன் திருந்தி ரிலீஸ் ஆகி வந்தால் கூட யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் கூட எங்களுக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சென்ட்ரல் ஜெயில் பாளையங்கோட்டை போவதற்குள்ள பெர்மிஷன் கிடைத்தது. அங்கே நான் பல பிரசனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அண்மையில் கூட இந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஈஸ்டர் அன்றைக்கு ஈஸ்டருக்கு முந்தின நாளிலே ஒரு பையன் ஒரு தம்பி டெலிஃபோன் பண்ணினான், அம்மா உங்களை பார்க்க வர வேண்டும் என்று சொல்லி. எதற்காக என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் முதல்ல அவருடைய அந்த மகனுடைய தகப்பனார் சென்ட்ரல் ஜெயிலே அங்கே ஒரு கொலை ஏதோ செய்ததற்காக அவர் அடைக்கப்பட்டார்.
பிறகு பார்த்தா சில ஆண்டுகள் பிறகு இந்த பரோல்லே போகும்போது வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போனார். அதுக்கு முன்பதாக அவன் சரியில்லை நாங்கள் பார்க்க போய் தான் செலக்ட் பண்ணி இந்த பையனை நாங்கள் எடுத்தது. அப்போது அவனுக்கு ஹாக்கி படிக்கிறதுக்கு ஹாக்கி ஸ்டிக் வாங்குறதுக்கு கூட காசு கிடையாது. அப்போது நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அவன் பல ஆண்டுகள் இப்பொழுது அவனுக்கு ஸ்கூல் படித்து கொண்டிருந்த பையன் இப்போது பிபிஏ 3rd இயர் படிக்கிறான். ஆனால் இந்த ஹாக்கியிலே அவன் நல்ல முறையாக விளையாடி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே அவனுக்கு மிலிட்ரியிலே இப்போ செலக்ட் ஆகுங்க இந்தியன் மிலிட்ரியிலே அவன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். அப்பொழுது அவன் சொன்னான், நம்ம முதலிலே நீங்கள் அந்த ஹாக்கி ஸ்டிக் வாங்கி கொடுத்தீர்கள், எப்பொழுது நான் கேப்டனாக நம்முடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கேப்டனாக நான் இருக்கிறேன், மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுகிறேன், திங்கட்கிழமை ஜாயின் பண்ணுகிறேன், நான் உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காரணம், நம்மால் ஏன் இந்த உதவி, நாளைக்கு அவன் பெரிய ஒரு ஆஃபீஸராக அவன் வந்தால் அவன் என்ன நினைப்பான், இவன் ஒரு ஆண்டருடைய பிள்ளையாய ஒரு 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 தாய் நமக்கு உதவி செய்தார்களே, அதன் மூலமாக இன்றைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி என்னை பற்றி நினைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய அன்பை பற்றி அவன் இவர் ஏதோ வித்தியாசமான ஆட்களாக இருக்கிறாள்னு சொல்லி அவன் அதை பற்றி எதுவுமே தெரியாது. எந்த ஊர் என்ன நம்ம சொந்தக்காரர்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜெயிலே போய் சந்திக்க போன இடத்துல கண்டுபிடித்து இப்படி கொடுத்து அநேகமான சிறைவாசிகளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எஜுகேஷனுக்கு இன்னும் அநேகமாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம், பள்ளிக்கொண்டு இருக்கிறோம். இதற்காக சொல்கிறேன், பெருமைக்காக அல்ல. நம்மால் ஏன்ற உதவியை நாம் இப்படிப்பட்ட இந்த சிறியர்கள் ஒருவருக்கு செய்யும்போது ஆண்டவர் எனக்கு செய்ததாகவே ஆண்டவர் சொல்லுவார். அப்புறம் பார்த்து வலது பக்தர்களுக்கு செம்மறியாட்டு கூட்டத்தில் எப்படி சொன்னார், அதுபோல் நாம் ஆண்டவருடைய வருகை வரும்போது நம்மை பார்த்து அவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு இரக்க மனப்பான்மை இருக்க வேண்டும். சிலுவை பற்றிய உபதேசம் நம்ம கேட்ட பிறகு அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க மட்டுமல்ல, ஒரு மனம் திரும்புதலின் ஒரு அனுபவம், மனம் திரும்பல் அனுபவம் வந்த பிறகு ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். புது சிருஷ்டி என்பது ஒரே நாளிலே நாம் மாறியதா இல்லை. அன்றாண்ட வாழ்க்கையில் நாம் எல்லோருமே மனுஷன் தானே, பாவத்தை எப்படினாலும் நம்ம பாவம் செய்தான் செய்வோம். அந்த செய்யும்போது நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் எல்லாம் முடித்து விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று ரட்சிப்பு அனுதினமும் நான் செய்து கொண்டு இருந்தால்தான் நான் புதுப்பிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே மனம் திரும்பின பிறகும் நம்முடைய புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். நம்மை பார்க்கும்போது வேண்டும். எப்படி இவளை பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாள், இதற்கு முன்பாக எப்படி இருந்தால் ரொம்ப பொய் பேசுவாள், எல்லாம் களவு செய்வான், என்னெல்லாம் சண்டை போடுவான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாளே, இப்பொழுது ஏன் இப்படி மாறிவிட்டாள் என்று ஒரு வித்தியாசமான அனுபவம் சொல்ல, ஒரு மறுபிறவியின் ஒரு அனுபவம் மற்றவர்கள் நம்மை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். அமெரிக்காவில் உள்ள இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அவள் என்ன செய்தார்களாம், இந்த விடுதலை கொடுக்கும்போது அனைவருமே ஒரு சாண்டல்வுட்டிலே பெரிய ஒரு பிரேத பெட்டியை அவர்கள் உண்டாக்கி அதிலே இவர்கள் என்னென்ன அந்த பொருள்களை இவர்கள் அடிமைகளாக வைத்து அவளை கரலெல்லாம் என்னெல்லாம் இவர்களை செய்தார்களோ, அடித்த கோல், என்னென்ன சூடு போடுவதற்கு வச்சிருந்த இரும்பு கோல், இப்படிப்பட்ட எல்லா சாதனங்களெல்லாம் அதிலே போட்டு ஒரு கல்லறையை தோண்டி அதிலே வைத்து அப்படி வைத்து மூடி இவர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்குள்ள எந்த பொருள் எல்லாம் அவர்கள் யூஸ் பண்ணினார்களோ இவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு எல்லாவற்றையும் அந்த ஒரு பெட்டியில் வைத்து சந்தன பெட்டியில் வைத்து அந்த கல்லறையில் வைத்து மூடி ஆடி பாடி சந்தோஷமானார்களாம். இந்த முழுவதுமாக இன்னது எதுவுமே நமக்கு தேவையில்லை, பார்த்தாலே நமக்கு அந்த பழைய ஞாபகம் வரக்கூடாது என்பதற்காக முழுமையாக அதிலே வைத்து அப்படியே மூடினார்களாம். அது மட்டுமல்ல, சில நாடுகளிலே இப்படித்தான் மீட்பு நல்ல ஒரு எழுப்புதல் உள்ள நாடுகள் என்ன செய்வார்களாம், இப்படித்தான் நான் இதில் கோடவுன்லேயே கொண்டு போய் அவர் யூஸ் பண்ண இந்த சிகரெட், அந்த பாட்டில்ஸ், குடித்த பாட்டில்ஸ், இப்படி தேவையில்லாத எல்லாவற்றையும் கொண்டு அங்கே போட்டு விடுவார்களாம். அது மட்டுமல்ல, அப்படி மாறினவர்கள் என்னென்ன சில இடங்களிலே களவு செய்து கொண்டு வருவார்கள், வேலை பார்க்கிற இடங்களிலே அநேகமான பொருள்களை தேடி கொண்டு வருவார்கள். அதெல்லாம் கூட அப்படியே ஒரு எழுப்புதல் வந்த பிறகு அந்த செய்தியினால் தொடப்பட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் தூர போட்டு அப்படியே ஒரு கோடனில் போட்டு அப்படி மூடி விடுவார்களாம். நமக்கு இது எடுக்கக்கூடாது, எல்லாம் முன்னாலே செய்த காரியங்கள் இனி அப்படி நாம் ஆண்டவருடைய இயேசுக்கு வந்துவிட்டோம், மனம் மாறிவிட்டோம், மறுசுழற்சி ஆகிவிட்டோம், இனி அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று செய்வார்களாம். இதுதான் சிலுவை நம்ம நோக்கி ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக அல்லவா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அல்லவா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவிலே தொங்கினாரே, தன்னுடைய பிதாவின் சித்தத்தை இறுதி வரையிலும் அவர் கீழ்ப்படிந்து அவர் நடந்தார். எதற்காக சொன்னால் நம்மை மீட்பதற்காக தான், நம்மை ரட்சிப்பதற்காக தான். அந்த உணர்ந்தவர்களாக நம்ம ஏதோ ஒரு செலிப்ரேஷனாக ஈஸ்டர் கிறிஸ்மஸ் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மத்தேயு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இறப்பை பற்றிய சிலுவை பாடு மரங்களை பற்றி 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற பார்த்தால் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சிலுவையின்
உபதேசம் நமக்கு ரொம்ப தேவை. அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஆடல் பாடலோடு ஆண்டல் துதித்த உடனே அங்கே அவனுடைய பிரசனம் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படி ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாரோ அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இடுக்கமான வாசலில் போவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அவர் இல்லாமல் பிதாவை நாம் அணுக முடியவே முடியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். இது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் சிலுவை அந்த ஒவ்வொரு நாளுமே சிலுவை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. வாழ்க்கையிலே நான் அபியாசப்படுத்துவது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. அதனால் அவர் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் திரளான கூட்டம் முதல்ல வந்தது. கடைசி பார்த்தால் 11 சீஷர்கள், அந்த 11 சீஷர்கள் கூட பலருமே விட்டு போய்விட்டால் பார்க்கிறோம். இவர்கள் பிறகுதான் இவர்கள் எல்லோருமே அவருடைய வல்லமையோட எல்லா காரியங்களையும் அற்புதங்கள் அதிசயங்களையும் இவருடைய சீஷர்கள் செய்தார்கள். பவுல் அப்போஸ்தலரை பார்க்கும்போது அவர் எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் கல்வி தேர்ந்தவர். பல நாடுகளுடைய சாஸ்திரங்கள் இன்னும் எல்லாத்துலேயுமே கல்வியிலே எல்லாத்தையும் தேர்ந்தவரால் அவர் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவை தவிர நான் எதுவுமே நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். அதிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களையும் பற்றி அவர் மேன்மை பாராட்டாமல் சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் எதற்காக, சிலுவை எப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை அவர் கிடைத்தது. அவர் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அவர் கிடைத்த தண்டனையை பார்க்கும்போது அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதை உணர்ந்து பார்த்து சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்னுடைய அக்கிரமங்கள் அல்லவா நீர் இறந்தீர், நீர் மரித்தீர், சிலுவையிலே மரித்தீர், எவ்வளோ பாடுபட்டீர் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவியாக இருக்கிறேனே, எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேனே, அங்கே பாவமாக இருக்கலாம் அல்லது வெளியே நம்ம பெரிய தவறுகளை செய்திருக்கலாம். எப்படி ஆண்டவரை இயேசு என்னை மன்னிப்பார் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ரட்சணை நாள் இன்னொரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நாள் கிடைப்பது என்பது அரிது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராவது குத்தப்பட்டில்லானால் அந்த கள்ளன் எப்படி கேட்டான், அதே போல் கேட்டால் அவர் இன்றைக்கு என்னோட கூட பரதேசிலே இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன போல் அவனை பெரிய ஒரு தவறெல்லாம் செய்தவன் தான். அந்த ஒரு தண்டனைக்கு அவன் பாத்திரனாக இருந்தான். அவனையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட அவனை மன்னித்தார் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு நாம் மன்னித்திருக்கிறோம்? நம்ம பகைவர்கள் எல்லாம் இன்னும் கூட மனதில் வைத்து அவர்களுக்கு ஏதாவது ஆண்டுடைய பல நேரங்களும் ஜெயிப்பது எப்படி, ஏதாவது தண்டனை கொடும் சுவாமி என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டார்களே என்று ஜெயிப்போம். அப்படி நம்ம ஜெயிப்பது தவறான காரியம். தண்டனை கர்த்தருடையது. அவர் என்ன மாதிரி செய்ய வேண்டும் அவர் செய்து விடுவார். நாமும் சமாதானம் பண்ணி நாம் மன்னித்து மற்றெல்லாம் மன்னித்து அவர் செய்த தவறெல்லாம் மறந்து நாம் ஜெயிப்போம்னு சொன்னால் நான் அவருக்கு நான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளே, பாரம்பரியமாக ஈஸ்வரையும் எல்லாவற்றையும் குட் ஃப்ரைடேன்னு சொன்னால் அன்றைக்கி பாதி உபவாசம் இருக்கிறதும் இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து சிலர் பூ வைக்க மாட்டார்கள், சிலர் நல்ல ட்ரெஸ் போட மாட்டார்கள், சிலர் நான்வெஜ் வாங்க மாட்டார்கள். நான்வெஜ்லையும் சில நான்வெஜ் சாப்பிட முட்டையை சாப்பிடுவார்கள், ஜூஸ் மட்டும் குடிப்பார். இப்படி நமக்கேற்றபடியெல்லாம் நம்ம உபவாசம் நாங்களே நாம் நியமித்துக் கொள்கிறோம். உபவாசம் இருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் சாதாரண ஜபத்தினால் நடக்காத ஒரு காரியங்கள் உபவாச ஜபத்தினால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் இது ஒரு பாரம்பரியமாக ஒவ்வொரு வருடமும் அந்த 40 நாட்கள் 2 டேஸ்லே அப்படி அந்த நாட்கள் மட்டும் இருந்துவிட்டு அந்த நாட்டிலே பயங்கரமான தியானங்களும் நமக்கு நடக்கும். ஆலயங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் சரி. அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று நினைத்து பார்த்து அன்னாட வாழ்க்கையிலே நாம் அவருடைய சிலுவை நாம் எடுத்துக்கொண்டு, கஷ்டமான ஒரு காரியம் தான், அவ்வளோ ஈஸியாக கிடையாது. பல கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் அவரை போல. ஆனாலும் அவர் நம்மை ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தாங்கிக்கொள்ள முடியுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் ஆண்டவர் தருவார். ஆனால் மற்ற முன்பதாக நாம் யார் என்பதே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் என்பதை நாம் காண்பிக்கிற அளவுக்கு ஒரு விட்னஸிங் லைஃப் நமக்கு வேண்டும். ஒரு மனம் திரும்புகிற அனுபவம், ஒரு மறு பிறவியின் அனுபவம் இல்லை என்று சொன்னால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதிகமான பிரசங்களை கொடுக்கலாம், நல்ல பாடல்களை பாடலாம், அடிக்கடி ஆலயங்களுக்கு செல்லலாம். இதுவாக இருந்தாலும் நான் உண்மையிலேயே ஒரு மனம் திரும்புதல் அனுபவம், இன்னும் கூட ஒரு மறுபிறவியின் ஒரு அனுபவம், ஒரு சாட்சி ஜீவியம் இருந்து மற்றவர்களுக்கு நம் சுவிசேஷத்தை அறிவித்தோம் என்று சொன்னால் அதில் தான் பலனுண்டு. ஆண்டவரும் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். நாம் ஒரு பிள்ளைகளாக இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசிரியப்பராக ஜெபம் செய்வோம். நண்பின் தகப்பினே உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. அந்த நாளிலே ஆண்டவரே சிலுவையின் மேன்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. இது சாதாரணமான சிலுவையிலே பழைய காலத்திலே அது ஒரு தண்டனை, சிலுவை மரணம் என்று சொல்வது சாதாரண ஒரு காரியம் அல்ல.
ஆண்டவரே அதில் அறையப்படும் போது எவ்வளோ ஒரு வேதனைகள், அவன் குத்தும்போது அந்த போர் சேவரெல்லாம் இடுப்பிலே எல்லாம் செஸ்ட்ல எல்லாம் குத்தும்போது ரத்தம் எப்படி பாயும், வேதனை எவ்வளோ வேதனை, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே எங்களால் தாங்க முடியவில்லை. ஆனால் எந்த அளவுக்கு தகப்பனே நீர் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது பாடுகளை அனுபவித்திருப்பது எல்லாம் எங்களுக்காக தானே, எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள் நாங்கள் செய்ததற்காக நீர் எங்களுக்காக மரித்தீர். இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் உமது பிள்ளைகளாக நான் மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய பெரிய தவறுகளை செய்திருக்கிறேன், எப்படி ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்று நினைத்து கொண்டு ஒருவேளை இருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக இதை பார்த்து கொண்டு இருந்தால், நீர் மன்னித்த மகனே மகளே, நான் எந்த பாவியாக இருந்தாலும் நான் விட போகிறது கிடையாது. என்னுடைய கல்வாரி ரத்தமர சிவப்பாக உன்னுடைய பாவம் இருந்தாலும் பஞ்சு போல் நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே மாற்றங்களை நீ கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.